டே 4 கோரா ப்ரீடிங்கில என்ன ஆச்சு அப்படின்றத நீங்களே வந்து பாருங்க. நம்ம மீன் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பபிள்னஸ் கட்டி முட்டை வச்சிருந்துச்சு. இது டே 4ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எக் எல்லாமே ஹேட்ச் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிச்சா உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நடுவுல யாருனா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் குட்டி குட்டியா ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த பபிள்ல கருப்பு கருப்பா இருக்கிறது எல்லாருமே பார்த்தீங்கன்னா, குட்டி தான். இதில வந்து நெறைய குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஒரு 100+ குட்டி இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இப்ப எல்லா குட்டியும் வெளிய வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆற வைக்குது. ஆனா, அதுக்காட்டி மேல் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் புடிச்சு புடிச்சு பபிள் நெஸ்ட்ல விடுது. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மேல வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த குட்டிங்களுக்கெல்லாம் இப்போ நல்லா ஃபீடு குடுத்து வளர்க்க வேண்டியது தான் நம்மளோட வேல. நீங்களும் கோரா ஃபிஷ்ஷ ப்ரீட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நம்ம இதுக்கு ஒரு ஃபுல் வீடியோ அப்லோட் பண்றோம். அத பார்த்து கண்டிப்பா ஒரு 100% குட்டிய காப்பாத்திடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃபிரெண்ட்ஸ்.